அசுவினி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பரம மைத்ர தாரை 9வது நட்சத்திரம். இன்று உறவுகள் வலுப்படும், மகிழ்ச்சி அதிகம். குத்து கோடு. தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் மகாலட்சுமியை நமக. நிறம் பிங்க். நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. பரிகாரம் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி 11 முறை ஜபிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் திருத்துறைப்பூண்டி பிறவி. மருந்தீஸ்வரர் கோவில் திருவாரூர் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும், உடல்நலம் மேம்படும், குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பரணி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். மைத்ர தாரை 8வது நட்சத்திரம். இன்று நண்பர்களால் நன்மை கிடைக்கும். தெய்வம் கிருஷ்ணர். மந்திரம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. நிறம் நீலம். நேரம் மதியம் 1 முதல் 2 வரை. பரிகாரம் ஒருவருக்கு சிறிய உதவி செய்யவும். பிறந்த நட்சத்திர நாளில் நல்லாடை அக்னீஸ்வரர் கோவில் மயிலாடுதுறை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும், உடல்நலம் மேம்படும், குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது கார்த்திகை நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வதை தாரை 7வது நட்சத்திரம். இன்று சோர்வு அதிகம், ஓய்வு அவசியம். தெய்வம் சந்திரன். மந்திரம் ஓம் சோமாய நமக. நிறம் வெள்ளை. நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. பரிகாரம் 10 நிமிடம் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யவும். பிறந்த நட்சத்திர நாளில் கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன் கோவில் தஞ்சாவூர் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும், உடல்நலம் மேம்படும், குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது ரோகிணி நட்சத்திர பலன் பேட் டே. இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். சாதக தாரை 6வது நட்சத்திரம். இன்று தெய்வ அனுகூலம் அதிகம், நல்ல பலன். தெய்வம் விஷ்ணு. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் நீலம். நேரம் காலை 11 முதல் 12 வரை. பரிகாரம் அருகிலுள்ள கோவிலில் சென்று ஒரு தீபம் ஏற்றவும். பிறந்த நட்சத்திர நாளில் பாண்டவதூத பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும், உடல்நலம் மேம்படும், குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பிரத்யக் தாரை 5வது நட்சத்திரம். இன்று காரியங்களில் தடை அல்லது இழப்பு சாத்தியம். தெய்வம் சனி பகவான். மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக. நிறம் கருப்பு. நேரம் காலை 10 முதல் 11 வரை. பரிகாரம் ஒரு தீபம் ஏற்றி 9 முறை மந்திரம் சொல்லவும். பிறந்த நட்சத்திர நாளில் ஆதிநாராயண பெருமாள் கோவில் செங்கல்பட்டு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும்.
தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திர பலன் பேட் டே. இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். ஷேம தாரை 4வது நட்சத்திரம். இன்று உடல்நலம் நல்லது, ஆனால் எச்சரிக்கை அவசியம். தெய்வம் தன்வந்திரி. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் பச்சை. நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம் காலை துளசி நீர் 1 கப் குடிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் அபயவரதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். விபத்து தாரை 3வது நட்சத்திரம். இன்று பயணம் கவனமாக இருக்க வேண்டும். தெய்வம் முருகன். மந்திரம் ஓம் சரவணபவ. நிறம் சிவப்பு. நேரம் காலை 8 முதல் 9 வரை. பரிகாரம் வீட்டில் இருந்து புறப்படும் முன் 11 முறை ஜபிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் அட்சயபுரீஸ்வரர் கோவில் விழுப்புரம் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூஷம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். சம்பத்து தாரை 2வது நட்சத்திரம். இன்று சாதகமான நாள், முயற்சிகள் வெற்றி பெறும். குத்து கோடு. தெய்வம் விநாயகர். மந்திரம் ஓம் கணபதையே நமக. நிறம் மஞ்சள். நேரம் காலை 7 முதல் 8 வரை. பரிகாரம் ஒரு மலர் வைத்து 21 முறை மந்திரம் சொல்லவும். பிறந்த நட்சத்திர நாளில் வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஜென்ம தாரை 1வது நட்சத்திரம். இன்று மன அழுத்தம் அதிகம், அமைதியாக இருங்கள். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம் வெள்ளை. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து 27 முறை மந்திரம் ஜபிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் சங்கரன் கோவில் சங்கரநாராயணர் கோவில் தென்காசி சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது மகம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பரம மைத்ர தாரை 27வது நட்சத்திரம். இன்று தாழ்மை அவசியம், மரியாதை முக்கியம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம் வெள்ளை. நேரம் மாலை 5 முதல் 6 வரை. பரிகாரம்
இன்று பெரியவர்களுக்கு வணக்கம் செலுத்தவும். பிறந்த நட்சத்திர நாளில் குடவாசல் கோணேஸ்வரர் கோவில் திருவாரூர் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூரம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். மைத்ர தாரை 26வது நட்சத்திரம். இன்று குடும்ப நன்மை மற்றும் செழிப்பு. தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நமக. நிறம் பிங்க். நேரம் மாலை 4 முதல் 5 வரை. பரிகாரம் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யவும். பிறந்த நட்சத்திர நாளில் அகஸ்தீஸ்வரர் கோவில் திருவாரூர் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது உத்திரம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வதை தாரை 25வது நட்சத்திரம். இன்று தன்னம்பிக்கை சோதிக்கப்படும் நாள். தெய்வம் ஹனுமான். மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் மதியம் 3 முதல் 4 வரை. பரிகாரம் ஒரு வேலை முடித்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் கரவீரநாதர் கோவில் மயிலாடுதுறை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது அஸ்தம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். சாதக தாரை 24வது நட்சத்திரம். இன்று மாற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்பு. தெய்வம் குரு. மந்திரம் ஓம் குரவே நமக. நிறம் மஞ்சள். நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. பரிகாரம் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளத் தொடங்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் கிருபாகுபாரேஸ்வரர் கோவில் நாகப்பட்டினம் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது சித்திரை நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பிரத்யக் தாரை 23வது நட்சத்திரம். இன்று தடை மற்றும் தாமதம் ஏற்படும். தெய்வம் நவகிரகம். மந்திரம் ஓம் நவகிரகேப்யோ நமக. நிறம் கருப்பு. நேரம் மதியம் 1 முதல் 2 வரை. பரிகாரம் 9 முறை மந்திரம் ஜபிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் சித்திரரத வல்லப பெருமாள் கோவில் தேனி சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது சுவாதி நட்சத்திர பலன். பேட் டே இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். ஷேம தாரை 22வது நட்சத்திரம். இன்று புதிய காரியம் தவிர்க்கவும். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம்
வெள்ளை நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. பரிகாரம்: முக்கிய முடிவுகளை நாளைக்கு மாற்றவும். பிறந்த நட்சத்திர நாளில் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவில், மயிலாடுதுறை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது விசாகம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். விபத்து தாரை 21வது நட்சத்திரம். இன்று சோதனைகள் வரலாம். தைரியம் அவசியம். தெய்வம் முருகன். மந்திரம்: ஓம் சரவணபவ. நிறம் சிவப்பு. நேரம் காலை 11 முதல் 12 வரை. பரிகாரம்: 21 முறை மந்திரம் சொல்லி தொடங்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் முத்துக்குமாரசுவாமி கோவில், மயிலாடுதுறை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது அனுஷம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். சம்பத்து தாரை 20வது நட்சத்திரம். இன்று சுப நாள். நல்ல செய்திகள் கிடைக்கும். தெய்வம் விநாயகர். மந்திரம்: ஓம் கணபதையை நமக. நிறம் மஞ்சள். நேரம் காலை 10 முதல் 11 வரை. பரிகாரம்: புதிய காரியம் இன்று தொடங்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் மணக்கால் ஐயம்பேட்டை ஐராவதேஸ்வரர் கோவில், திருவாரூர் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது கேட்டை நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஜென்ம தாரை 19வது நட்சத்திரம். இன்று கவலை மற்றும் மன அழுத்தம் அதிகம். தெய்வம் சிவன். மந்திரம்: ஓம் நமசிவாய. நிறம் நீலம். நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம்: 5 நிமிடம் தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்தவும். பிறந்த நட்சத்திர நாளில் வரதராஜ பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது மூலம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பரமமைத்ர தாரை 18வது நட்சத்திரம். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. தெய்வம் லட்சுமி. மந்திரம்: ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. நிறம் பச்சை. நேரம் காலை 8 முதல் 9 வரை. பரிகாரம்: இன்று செலவுகளை எழுதி பதிவு செய்யவும். பிறந்த நட்சத்திர நாளில் மப்பேட்டு சிங்கீஸ்வரர் கோவில், திருவள்ளூர் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூராடம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம்.
மைத்ர தாரை 17வது நட்சத்திரம் இன்று நன்மை மற்றும் மனநிறைவு கிடைக்கும். தெய்வம் ஹனுமான். மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் 11 முறை ஜபித்து நாள் தொடங்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் திருநீர்மலை ரங்கநாதர் கோவில் சென்னை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது உத்திராடம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வதை தாரை 16வது நட்சத்திரம் இன்று வாக்குவாதம் ஏற்படலாம். தவிர்க்கவும். தெய்வம் துர்கை. மந்திரம் ஓம் துர்காயை நமக. நிறம் சிவப்பு. நேரம் மாலை 7 முதல் 8 வரை. பரிகாரம் கோபம் வந்தால் 5 ஆழ்ந்த மூச்சு எடுக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் கேரளா சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது திருவோணம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். சாதக தாரை 15வது நட்சத்திரம் இன்று குடும்ப மகிழ்ச்சி மற்றும் நல்ல நிகழ்வுகள். தெய்வம் பார்வதி. மந்திரம் ஓம் பார்வதியே நமக. நிறம் மஞ்சள். நேரம் மாலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் குடும்பத்துடன் சேர்ந்து ஒன்று தீபம் ஏற்றவும். பிறந்த நட்சத்திர நாளில் திருப்பாட்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பிரத்யக் தாரை 14வது நட்சத்திரம் இன்று சாதாரண நாள். தடை சாத்தியம். தெய்வம் சந்திரன். மந்திரம் ஓம் சோமாய நமக. நிறம் வெள்ளை. நேரம் மாலை 5 முதல் 6 வரை. பரிகாரம் 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது சதயம் நட்சத்திர பலன். பேட் டே இன்று சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்தாலும் அமைதியாக சமாளிக்க வேண்டிய நாள். ஷேம தாரை 13வது நட்சத்திரம் இன்று மிகச்சிறந்த நாள். சுபிட்சம் அதிகம். தெய்வம் விஷ்ணு. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நிறம் பச்சை. நேரம் காலை 9 முதல் 10 வரை. பரிகாரம் இன்று ஒன்று நல்ல செயல் செய்யவும். தானம் உதவி. பிறந்த நட்சத்திர நாளில் அகஸ்தீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது
பூரட்டாதி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். விபத்து தாரை 12வது நட்சத்திரம் இன்று சிறிய சிக்கல்கள் வரலாம். தெய்வம் விநாயகர். மந்திரம் ஓம் கணபதியே நமக. நிறம் மஞ்சள். நேரம் மாலை 4 முதல் 5 வரை. பரிகாரம் 12 முறை மந்திரம் ஜபிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில், கள்ளக்குறிச்சி சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். சம்பத்து தாரை 11வது நட்சத்திரம் இன்று கருத்து வேறுபாடு ஏற்படும். கவனம் அவசியம். தெய்வம் சிவன். மந்திரம் ஓம் நமசிவாய. நிறம் சாம்பல். நேரம் மதியம் 3 முதல் 4 வரை. பரிகாரம் பேசுவதற்கு முன் 10 வினாடி யோசிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் சஹஸ்ரலட்சுமீஸ்வரர் கோவில், மயிலாடுதுறை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது ரேவதி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஜென்ம தாரை 10வது நட்சத்திரம் இன்று வேலை மற்றும் தொழிலில் வெற்றி. தெய்வம் சூரியன். மந்திரம் ஓம் சூர்யாய நமக. நிறம் ஆரஞ்சு. நேரம் காலை 6 முதல் 7 வரை. பரிகாரம் சூரியனை நோக்கி 3 முறை நீர் அர்ப்பணிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் கைலாசநாதர் கோவில், காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது